ஃபார்முலா 4 கார் பந்தயம் குறித்து அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, ஃபார்முலா 4 கார் பந்தயம் குறித்து என்னென்ன ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்கள்? வணக்கம். வருகிற ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயமானது நடத்தப்பட உள்ளது. இந்த பந்தயத்திற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க கோரி தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி VB பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாக தமிழக தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தெரிவித்திருந்தார். இதை மறுத்த மனுதாரர் தரப்பு மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி பந்தயம் நடத்த அரசு செலவிட்ட தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து பந்தயம் நடத்தும் அமைப்புதான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது எனவும் அந்த வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் விளக்கமளித்தார். பொது சாலையை அணுகுவதை உரிமையாக தடுக்க முடியாது எனவும் பந்தயம் நடத்துவதற்கான வழித்தடத்தை ஆய்வு செய்து சர்வதேச அமைப்பு ஒப்புதல் வழங்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இருங்காட்டுக்கோட்டையில் சுற்றுச்சூழலுடன் கூடிய சுற்றுப்பாதையில் பந்தயம் நடத்த எந்த எதிர்ப்பும் இல்லை எனவும் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையை பந்தயத்திற்காக மூட முடியாது எனவும் பொதுமக்களுக்கு இடையூறாக நடத்தப்படும் பந்தயத்தை எப்படி பொதுநலன் என கூற முடியும் என்று வாதங்கள் வைத்தார். இதற்கு பதிலளித்த தமிழக சிறப்பு தலைமை வழக்கறிஞர் கடந்த முறை கார் பந்தயத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் பொதுமக்கள் பாதுகாப்பு, மருத்துவமனைகளுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, ஒலி கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 நிபந்தனைகளுடன் தான் பந்தயத்திற்கு அனுமதியானது அளிக்கப்பட்டதாகவும் இதில் எந்த ஒரு நிபந்தனையும் மீறப்படவில்லை என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனைகளுக்கு செல்வோருக்கு எந்த இடையூறும் இருக்காது என்றும் பந்தயம் நடத்தப்படும் நேரங்களில் போக்குவரத்து மாற்றும் வழித்தடத்தில் திருப்பிவிடப்படும் எனவும் பந்தயத்திற்கு அரசு எந்த செலவும் செய்யவில்லை என்றும் ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் அதே காரணத்திற்காக மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதையடுத்து கார் பந்தயம் நடத்துவது தொடர்பாக 2 நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் போக்குவரத்து சீராக இருக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு அசௌகரியம் இருக்கக்கூடாது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பொது மருத்துவமனைகளுக்கு இடையூறு இருக்கக்கூடாது என கூறி இது சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் செய்யும்படி அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை இன்று பிற்பகலுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.